the Bible study albums. Alpha வார்த்தை ஊழியங்களின் வேத பாட பகுதிக்கு வந்திருக்கிறோம். வாக்குத்தத்த வசனத்தை தியானிப்போம். கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்போம், அதுபடி நடக்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். நீங்கள் அசதியாக இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் தரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ணம் நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பருந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா 1வது இந்த அதிகாரத்திலேயே 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியனோட பேசிக் ஃபவுண்டேஷன் பிரின்சிபல்ஸ் போட்டிருக்கோம். 6 பிரின்சிபல்ஸ். இன்னைக்கு முக்கால்வாசி சர்ச்சஸ் எல்லாம் முக்கால்வாசியில் 100% சர்ச்சஸ் அதுதான் போடுது. They are not allowing us to grow. அதான் நான் சொல்லுவேன். பூர்ணமாக தேவனுக்கு பிரியமான இன்னும் அதிகமாக க்ரோ பண்ணும் புருஷராயிருங்கள் போட்டிருக்கு. அதான் போட்டிருக்கு. ரெண்டாவது ஒரு பயங்கரமான வார்த்தைகள், சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பசுத்தாவை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலர்களையும் ருசி பார்த்தும், அப்ப எல்லாமே இங்கேதான் பண்ணணும். ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா God will take strict action போட்டிருக்கு. கேட்டார், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிறுவில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு திருப்பி அவங்கள ரிவர்ட் பண்ண முடியாது. அவங்கள திருப்பி தேவன்கிட்ட கொண்டு வர முடியாது. இட் இஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் டூம்டு மாதிரி ஸ்கேரியாக தான் எழுதிருக்குது. எப்படி என்று தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னில் பயிரிடுகளுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம். அதாவது எப்பவுமே இந்த இடத்துலையும் சோயிங் அண்ட் ரீப்பிங் பிரின்சிபல்ஸ் தான் இருக்கு. காட் எக்ஸ்பெக்ட்ஸ் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் அஸ். இது நல்லா புரிஞ்சுக்கிறது. தேவ ஜனமே, கர்த்தருக்கு பிரியமானவங்க, தேவன் நம்மகிட்ட நல்ல காரியங்களை எதிர்பார்க்குறாரு. ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கணும். இயேசுவை அதான் போட்டிருக்கோம், யோவான்ல போட்டிருக்கோம், கிறிஸ்துவை போல நம்ம வாழணும்னு சொல்லிட்டு அதுதான் ரிசல்ட் அவர் எதிர்பார்க்குறாரு. அப்போ கர்த்தர் எப்படி நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு பாருங்க. எப்படி தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழை கொடுத்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல நேரத்தில் விதைச்சா நல்ல இது வரும். அதான் இயேசு சொன்னார். அதே தான் இங்கேயும் சொன்னேன். இங்கே எங்கே விதை வந்துச்சு? ஒன்று, நம்ம வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் விதைகளாக இருக்கிறது. ரெண்டாவது, நம்ம எந்த மாதிரி விதைகளை ஆத்மாக்களுக்கு வைக்கணும், எப்ப வெற்றிகரமாக அவங்க ஜீவிக்கிறதுக்கு உண்டான வார்த்தைகளை வைக்க வேண்டும். அடுத்தது, முட்செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாகவும் சபிக்க. ரிக்வெஸ்ட். இது நிறைய பேர் உணரணும். ஊழியம் செய்யும் போது எல்லாமே சேர்ந்துடலாம், எல்லாருமே பேசுவோம். அன்னைக்கு கூட சில வாலிப மக்கள் வந்துட்டாங்க என்கிட்ட பார்க்குது. தேவர் கம்ப்ளைண்டிங் எல்லாம் அகைன் இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் அப்போ நம்ம எதுக்காக வேலை செய்யணும்? இப்போ சர்ச்சஸ் ஷுட் பி மாடல் ஃபார் எவ்ரிபடி. இப்போ வர ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஏனோ தானே நம்ம செய்கிறது அது அர்த்தமற்றது. ஸோ அது ரிசல்ட் என்னன்னு போட்டிருக்குதுன்னா, சுட்டரிக்கப்படுவது அதன் முடிவு அப்படின்னா cursed and it will be destroyed by God. God himself. அதனால தான் நம்ம ஊழியம் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த விஷயத்தில் எப்படி நம்ம தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும். ரிசல்ட்டாக நம்ம போதிக்கிற மக்களுக்குள்ளே போகிறதெல்லாம் அவங்க ப்ரொடியூசிங் ரிசல்ட்ஸ். தேவனுடைய வார்த்தை கேட்டபடி ஜீவிங்கன்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம இல்லைன்னா அது பிரச்சனைகள் தான் உண்டாகும். ஆனால் நம்ம எல்லாரும் அப்படி இது பண்ண மாட்டோம். நிறைய ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. கடைசி காலமாக நல்லது தெரியல. தேர் டீச்சிங் த குட் ஒர்க். இப்போ பாருங்க, இது இப்போ எல்லாம் நான் வந்துக்கிறோம். பெரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் இது மாதிரி பயமுறுத்தினா கூட நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்குது. நம்மகிட்ட 2 காரியம் காணப்படணும். நன்மையான காரியங்கள், ரட்சிப்புக்கு உண்டான காரியங்கள் என்று நம்பியிருக்கிறோம். அப்போ ஒரு சின்ன ஸ்கேர் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல
I believe that you have these two qualities என்றாரு. ஒன்று நன்மையான இடம், everybody should have that thing, and ரட்சிப்புக்குரியதுமான காரியங்கள் உண்டாயிருக்கு நம்புகிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்கள் செய்ய முடியும். பாருங்க, ஊழியம்னா எல்லாம் காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி திங்ஸ். அசதியாயிராமல் இது சரி, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதிலும் செய்து வருகிறதிலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியில் உள்ளார் அல்லவே. மூணு காரியங்கள் இங்கே காணப்படுது. ஒன்று உங்கள் கிரியைகள், இரண்டாவது பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதிலும் வருகிறதும் தமது நாமத்திற்காக காண்பித்த அவருடைய. ஒன்றே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு பிரியமான காரியம்னா அவர் ஊழியக்காரங்க. அது ரொம்ப ஹைலி ஹீ இஸ் ரேட்டிங். அவர் எப்படி ரேட் பண்ணுறது தான் இன்னைக்கு பாருங்க. நம்ம இப்போ கொஞ்ச நாளாக போய் தான் இன்னைக்கு ஐ திங்க் 30th நினைக்கிறேன், டேஸ்டாரோட சீஃப் CEO மார்க்கஸ் லாம் ஹி பாஸ்ட் அவே. இது ஏன் சொல்கிறேன்னா, ஹியூமன் லைஃப் இஸ் யூ கேன் பிலீவ் இட். எந்த நிமிஷமும் என்ன வேணாம். இன்னைக்கு பாருங்க, ஜஸ்ட் நவ் பிஃபோர் தட் ஐ வாஸ் watching the television, our chief of defense staff died in a plane accident. அவருக்கு தெரியுமா அடுத்த நாளில் இருக்க மாட்டார், நேற்று அவர் தெரிஞ்சு இல்லை, சான்ஸே கிடையாது. இட்ஸ் அ திங் விச் ஹர்ட்ஸ் த நேஷன். இஸ் த chief of defense staff. அவர் அவர் இறந்து போயிட்டால் கம்ப்ளீட்டாக நேஷன் ஷேக் ஆகுது. இறந்துட்டான்னு தெரியாது, ரிப்போர்ட் வரல. 14 பேரில் 13 பேர் இறந்துட்டாங்கன்னு போட்டுது. ஆனால் தெரியல. ஆனால் அந்த ஒரு ஆள் அவர் இருந்தால் நல்லது தானே, தப்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நியூஸ் தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம we get disturbed by all these things. But again I'm telling you, when our government is playing such a vital role, the heavenly government, that is kingdom of God, the chief of all things is God. அவர் தன்னுடைய ஊழியக்காரன் மேலே ரொம்ப பயங்கரமாக ஆக்கிரமிக்கிறார். அவர் தன்னுடைய ஊழியக்காரன் he wants to give the best. ஸோ அங்கே பாருங்க, உங்கள் கிரியைகளும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதிலும். பரிசுத்தவான்களுக்கு எந்த விதத்தில் ஊழியம் செய்வது? அவங்களோட ஷேர் பண்ணுறது எல்லாத்தையும். அடுத்தது செய்து வருகிற காலத்திலும் தமது நாமத்திற்காக காண்பிக்கிற பிரயாசம். தேவனுடைய நாமத்தை மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற every step. You try your best. Everybody இருக்கிறாங்க. நம்ம அவர் கன்சிடர்ஸ் தட் இஸ் த பெஸ்ட் திங். அவர் பொறுத்தவரைக்கும் இயேசுவின் நாமத்தை பற்றி எல்லாருக்கும் சொல்றது ரொம்ப நல்லது. அவர் கன்சிடர் பண்றாரு. இப்போ பாருங்க, இந்த சொல்லிட்டு அவர் அநீதியில் உள்ள காட் வாட்சஸ் எவ்ரிதிங். நம்மளுக்கு தெரியாது. நம்ம இப்போ ஒரு கம்பெனிலன்னா வெதர் my boss knows all the things and we'll try to explain lot of things. தேவனுக்கு அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அவருக்கு எல்லாமே பார்த்துட்டாங்க. Even from our intent he knows what we are trying to do and he knows beforehand நம்ம என்ன செய்ய போறோம்லாம் தெரியும். அதான் போட்டு நீங்கள் அசதியாகிறாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை already God has promised. If you do this, I'll do that. Again I'm telling you, there will be agreement இருக்கும், contract. Agreement can be broken, but contract is a thing which cannot be broken at all. Adha break panamna consequences will be very damaging. For a contractor, that's the reason Adam faced this onslaught from God. Also to terminate. God never God never granted forgiveness to angels, whereas he is granting forgiveness for human beings. ஆபிரகாம் அந்த இதோட தான் வந்தார். ஆனால் கர்ஸ் உள்ள உலகத்தில் தான் வந்தார். ஆனால் he was successful because of his faith. இங்கே அதை தான் போட்டிருக்கு. புக்கு நிச்சயம் உண்டாகப்படி நீங்கள் யாவரும் முடிவு பிறந்தால் அப்படியே ஜாக்கிரதையாக காணும். நம்ம எடுக்கிற காரியத்திலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. சரி, தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையின்படி
தம்மிலும் பெரியவர் ஒருவர் இல்லாதபடினாலே தமது பேர்லயே இது நல்லா புரிஞ்சுக்கணும். காடோட ஸ்டாண்டர்ட். Is God reporting to somebody? No. God doesn't report to anybody. இங்கே நம்ம உலக பிரகாரம் பார்க்கும்போது we always look to the hierarchy. ஒரு கம்பெனினா ஒரு பிஸ்னஸோ ஒரு இந்த காரியம் இருந்தால் we have to report to இது. ஒரு கண்ட்ரினா அந்த மேபி அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டாக இருக்கலாம், அந்த பிரைம் மினிஸ்டர், they are the CEOs of the country or anything. God is the CEO for all entire completely. The universe and universes. எத்தனையோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க காஸ்மோஸ் கிஸ்மோஸ் சொல்கிறாங்க. இல்லை எத்தனையோ நம்ம மில்கி வே இதுலேயே 500 மில்லியன் ஸ்டார்ஸ் இருக்குதான். அதெல்லாம் தாண்டி எத்தனையோ மில்கி வே மாதிரி எத்தனையோ கேலக்சிஸ் இருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிக்கல. நம்ம அவ்வளோ பெரிய சிஸ்டமை ஹேண்டில் பண்ணுற தேவன் மிகவும் இன்டெலிஜென்ட்டாக இருப்பார். When we approach God, we have to be very very careful and அதனால் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் வாட்ச் பண்ணி தான் இருக்கார். ஆனால் he is very merciful. அவரோட குவாலிட்டி அவர் சொல்லிடுறாரு முதல்ல. ஃபர்ஸ்ட் when we say a person Godனா அது குவாலிஃபிகேஷன் என்ன? அவர் குவாலிஃபிகேஷன் என்னன்னா அவருடைய இது யாத்திரா 34 அதிகாரத்தில் போட்டிருக்கு. Let's read it one by one. யாத்திராகமம் இது நம்ம மாடர்ன் டே கிறிஸ்டியன்ஸ் இதை கண்டாலே அலர்ஜியாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லிடணும், அதுதான் இங்கே இருக்கு. இது காடோட குவாலிட்டி. அவரே சொல்கிறார். அதே இல்லாமல் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இவர் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓல்ட் கவர்னன்ட் சொல்லி மறைக்க பார்ப்பாங்க. நோ, God never changes, but only thing he can't do it. அவரால் செய்ய முடியாது. ஏன்னா he is a king. திருப்பி சொல்கிறார், அவர் ராஜா. அவர் ஒரு தடவை வார்த்தை இஷ்யூ பண்ணான்னா அதை எடுக்க முடியாது. அதுக்கு தனியாக அந்த இதை கூட கேர்ஸை கூட எடுக்கிறதுக்கு தான் சொந்த குமாரனே வர வச்சு அவர் இது பண்ணார். அதனால் ரொம்ப சீரியஸாக இருப்பார் அந்த விஷயத்தில். இப்போ யாத்திரை 34 அதிகாரம் 5வது வசனம். இந்த இடத்துல தேவநாயகத்தை பற்றி போட்டிருக்கு. கர்த்தர் ஒரு மேகத்தின் மேல் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கொண்டான். When he God calls, he tells his name. இங்கே the name Jesus, name of all names and put எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். So God introduces himself. முச்சடிதனில் மோசே கிட்ட பார்க்கும்போது சொல்றாரு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் தன்னை. இங்க என்ன சொல்றாரு, இந்த இடத்துல மோசே கிட்ட சொல்றாரு, தன் நாமத்தை கூறுறாரு. ஐடென்டிஃபிகேஷன். நீங்க நம்முடைய நாமம் எப்படி இருக்கும், இதுதான் மெயின் திங். When God tells his name, he is being calculated on the basis, weightage of his name. அவருடைய நேம் நாமத்தில் இருக்கிற வெயிட்டேஜ் என்ன? That's the ultimate name. There is no name above. Then he tells his qualities. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது நேர தேவனுடைய முகமாக யாரும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது. இது உண்மை. அவர் சும்மா அப்படி கடந்து போகிறார். அவர் தெரியும் மோசத்தை பார்க்குறாரா இல்லையான்னு. ரெண்டாவது, கடந்து போகிற போது அவர் கர்த்தர். நல்லா பண்ணிக்கணும். He is a root cause for everything. Creator. கர்த்தர்னா he is the owner. கர்த்தர் completely. He has created us and he has manufactured us. He says, I am your owner. இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு இது ஒன்று பார்ப்போம். கர்த்தர் திருப்பியும் we have to call him கர்த்தர். இது சினிமாலாம் ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க, அது மாதிரிலாம். His name is very very serious. அப்படின்னா he created everything. He created the sun, stars, moon, everything. ஒவ்வொரு கேலக்சிஸும் படிச்சு தான் வந்துட்டார். அதில் இருக்க ஃபிசிக்ஸ் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் நம்ம புரியாது. அதனால he is God. He created us. God made man in his own image போடுது. அதுவும் களிமண்ணில் செய்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவங்க தப்பு செய்வாங்க. அதுதான் இந்த சரீரம். மண்பாண்டங்களுக்கு பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, ஒரு நாள் போயிடும். இதோ இப்போ கேட்டோமே, எல்லாமே பட்டு மண்பாண்டம். ஆனாலும் we are living soul. We cannot be destroyed. Either it will be heaven or hell. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க.
கர்த்தர் அவர் இரக்கம் உள்ளவர். மூணாவது அவருடைய இது இரக்கம் உள்ளவர். நாலாவது கிரேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ். அதனால தான் நீ பிழைச்சிட்டு போனாங்க. God doesn't judge us according to our things. That is, God judges us according to Jesus. அதான் அன்னைக்கு முந்தைய சொன்னேன். He sees whether the blood of the lamb is on us. எப்போ blood of the lamb வேலை தெளிக்கப்படும்னா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் தெரியும். இது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ் ஹவர்ஸ். அடுத்தது இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும். இன்னும் தப்பும். That mistakes, humanity is full of mistakes. அவரும் நிறைய தவறுகள்லாம் பண்ணாரு. ஆனால் விட்டார் ஆண்டவர். என்ன, we delay the process, அவ்வளோதான். சாந்தமும் மகாதயம், ஃபேவர்னா மோஸ்ட் ஹையஸ்ட் ஃபேவர் கொடுப்பாரு. இஃப் வி டிபெண்ட் ஆன் ஹிம், எனக்கு தேவன் தான் எல்லாமே சார்ந்தவரை சார்ந்து நினைக்கும் போது he will show favor. நம்மக்கிட்ட வரும்போது பெரிய ஃபேவர் கிடைக்கும். ஃபேவர்னா என்னது? இப்போ 10 பேர் இன்டர்வியூக்கு போகிறாங்க, அந்த இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 2 பேர் ஒரு சீட்டுக்கு 10 பேர் போட்டிடுறாங்க. அதில் ஒரு ஆள் மேலே ஃபேவர் உட்காந்து இருப்பார், அவன் தான் உள்ள ஃபேவர். God has shown us a favor when we came out of the mother's womb also. When we were created in the womb, He showed us favor. அதுக்குள்ளே வேற யாராவது அமைச்சிக்கலாம். God selected us and named us and set us into the world to perform the task He has given us to do. அடுத்தது சத்தியமுள்ளவர். He is truth. He cannot be changed. நல்லா புரிஞ்சுக்கோங்க. He will not be changed. He will not change himself. God will not change. இப்போ ஆதாம் பாவம் செய்த உடனே ஓகே ஆதாம் ஐ நீடிய பொறுமையுள்ளவர் எல்லாத்தையும் ஸோ ஐ வைப் ஆஃப் திஸ் இல்லை. He fulfilled the thing himself. இதான் எபிரேயரில் போட்டிருக்கு. யார் சாபத்தை போட்டாங்களோ அவங்களுடைய மரணம் எப்படின்னா அதுக்காகவே வந்தார். 4000 வருஷத்துக்கு அப்புறம் ஆதாமுடைய பாவத்தை சேர்த்து எடுத்துட்டு போயிட்டார். That's the reason Jesus is so important in our lives. When the name was given, இந்த நேம்ல தான் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிதாவாகி தேவன். அந்த நேம்ல தான் ரிலீஃப் கிடைக்கும், வேற எங்கேயும் போகணும். அதனால தான் நான் ஜனங்கள் எங்கேயோ வேற பேர்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் ரிலீஃப் கிடையாது. ரிலீஃப் you can get only from the name of Jesus. மகாதேவம் சத்தியமுள்ள தேவன். இன்னொரு அவருடைய எதுன்னா 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். If God has favor for you, He will maintain it for 1000 generations. அதனால் ஆகாப் ரொம்ப பாவம் செய்திருந்தா கூட அவன் பையனை தான் அடி வாங்கணும்னு சொல்லியிருந்தாரு. அது கூட டைம் விட்டார். whether he will change or not. அவர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் கொடுப்பாரு. சேஞ்ச் பண்ணலன்னு தான் he will finish them off. இப்போ யோனாவோட இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் ஒரு தயவுள்ள தேவனப்பா, நான் போக மாட்டேன்னு ஓடிடுறாரு யோனா. அவனை குடிச்சு திருப்பி கொண்டு 40 வருஷத்துல நினைவே கவிழ்க்கப்பட்ட போகும்னு சொல்லிட்டு கவிழ்க்கல. யோனாவோட ப்ராபசி பொய் இல்லை, உண்மைதான். ஆனால் கர்த்தர் அந்த டைமில் நிறைவேற்றல. ஏன்னா ஜனங்கள் மனம் மாறிட்டாங்க. எப்பவுமே நம்மக்கிட்ட மாறி திருப்பியும் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம், ரினியூவல் ஆஃப் மைண்ட். சேஞ்ச் பண்ணிட்டு தேவனாகிய கர்த்தர் பக்கம் வந்தால் we will be changed and God will wipe us clean. ஸோ எப்பவுமே ஓவர் இட் மேபி பாவம் செய்தால் அது கூட கான்சிக்வன்சஸ் இருக்கும். ஆனால் தேவன் இங்கே தான் கொடுப்பாரு தவிர்த்து அங்கே வெளியில் சரீரத்தை விட்டு போகும்போது ஒரு ஃபேவர் தான் காப்பாரு. நல்லா படிக்கணும். அதனால் இது சொல்கிறனால தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதுங்க. we can carry out in our sins. No, it's not license to sin. Grace is not a license to sin. So 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். He forgives. அதோட குவாலிட்டி. அதாவது குற்றவாளிகளை குற்றமற்றவர்களாக விடாமல். இதுதான் நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு பயம். இது பார்த்து யாருக்கும் பயந்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பாக சொல்லி கொடுத்துறாங்க. அதனால் துணிஞ்சு பாவம் செய்கிறாங்க, யாருக்கும் தெரியாது. அவர் குவாலிட்டி என்னென்னா இதுதான் குவாலிட்டி. குற்றமற்றவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல்
பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள் இடத்திலும் 3ஆம் நாள். சரி, யோசனை பண்ணி பாருங்க. இது மாதிரி தேவன் உண்மையாவே அதை எடுத்து செய்துட்டாரு, உண்மைதான் அது. ஆனா அவர் செய்யாம இருக்கிறாரு. நம்ம கிட்ட, நம்ம பிள்ளைங்க கிட்ட, பேர பிள்ளைங்க கிட்ட, அதுகளோட பிள்ளைங்கிட்ட இதை நம்ம விசிபிளாக பார்ப்போம். பார்க்கும்போது இட் வில் ஹாவ் எ வெரி பேட் இம்பேக்ட் ஆன் அஸ். நம்மளுக்கு வலிக்காது, நம்மளை தண்டிச்சா கூட அவ்வளோ வலிக்காது. ஆனால் நம்ம பிள்ளைங்களை தண்டிக்கும் போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இது நான் உள்ள ஃப்ராங்காக சொல்கிறேன். நான் டெக்னிக்கலாக ஒரு பேசணும், அட்ராக்டிவாக பிரசங்கம் பண்ணல, ஃப்ராங்காக உண்மையாக பேசுகிறேன். 3ஆம் நாள் தலைவர்கள் விசாரிக்கிறார், தப்பா இது நெய் செய்த. இப்போ ஒரு மனுஷன் ஆதாம் பாவம் செய்தான், நம்ம எல்லாம் சாபத்துக்குள்ளாக மாட்டோம். அது ஒரு 2வது ஆதாமாகிய ஒரு இயேசு கிறிஸ்து நமக்காக மறுத்து எல்லாத்தையும் சாபம் பாவம் எல்லாத்தையும் நம்ம மீட்டெடுத்தார். அதனால் அவர் மூலமாக தான் வெற்றி பெறும். ஆதாம் மூலம் சாபம் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவன் வருது. அதனால் இயேசு கிறிஸ்து is 100% God and 100% man. ஏன்னா 100% மேன்னு சொன்னா ஒரு மனுஷன் மேல தான் சாபம் இறக்கப்பட்டிருக்குது. அல்ல ஒரு மனுஷனா வந்து தண்டிக்கப்பட்டதான் சாபம் இறக்கப்படும். ஸ்டீவில crucifixion of Jesus Christ பாருங்க, அதுல நிறைய காரியங்கள். ஸோ அதில் போட்டு ஒவ்வொரு சாபத்தையும் வாங்குறாரு. இன்னைக்கு we need Jesus, everybody needs Jesus. God promised for solution for human race. மனுஷ குலத்துக்கு ஒரு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார், அவங்களெல்லாம் காப்பாற்றுவேன். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும், நான் கொடுக்குற சொல்யூஷன். ஆதாமுக்கு கொடுத்தாரு, முதலே ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. அவனுக்கு தெரியல அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு. நன்மை தீமை அடைகிற ஒரு மரம், எடுத்தது ஜீவ விருட்சம். இது 2ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுன்றாரு. உபாமத்தில் சொல்றாரு, நன்மை தீமை அறியறதுக்கும் பாவங்கள் சாவும். அது ஒரு மரம். நீ நல்லமானதை தெரிந்து கொள்ளுன்னு போட்டுறாரு. நீ தெரிஞ்சுக்கொண்டு அட்வைஸ் தான் பண்ண முடியும். God cannot force. If we force her, God is not a God. He can't force us. ஏன்னா அதில் இன்னொரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. Since God created us in His own image and likeness, He cannot தன்னோட ரூல்ஸை நம்மகிட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் கம்பல் பண்ணுவான். தேவன்கிட்ட கம்பல் பண்ண மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால நம்ம we cannot take it lightly. What He likes, let us like it, so that we live our life successfully on the earth. And after our demise also, we can go to Him and say, Lord, yes, I see the blood of the Lamb on you. அடுத்தது உன்னுடைய காரியங்களை நான் பார்த்தேன், உனக்கு I will give you rewards. அதான் இங்கே போட்டுருக்கேன். இதுதான் காடோட குவாலிட்டி. தயவு செய்து மறந்து போயிடாதீங்க. God cannot change. இது ஒரு பாஸ்டர் சொன்னார், no pastor or no church can take you to face God. ஓப்பனாக சொல்லிடுறேன். சும்மா பாவ மன்னிப்பு சினிமாவில் நான் சொல்கிறேன், பாவ மன்னிப்பெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் தேவனாய் கர்த்தர் தான் செய்கிறாரு. இயேசு கிறிஸ்துவால் ஒன்று தான் பூமியில் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. வேறு யாருக்கும் மன்னிக்க அதிகாரம் ஒரு மனுஷனால் மன்னிக்க முடியாது. I can't do it, nobody can do it. நான் என்ன சொல்ல, எல்லா மனுஷன் பூமியிலே பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. ஸோ அந்த அத்தாட்டி கொடுத்து வச்சிருக்காரு பிதாவாகிய தேவன். ஸோ he forgives us. குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். Something we are hooked up to. நம்மளால முடியல. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. We have to go to Jesus. This is my position. Please help me out. He will help you. எங்களால் முடியல, மாட்டிக்கிட்டேன். Some sort of addiction or anything with it. Go back to Him. இப்போ பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆணையிடும்படி தம்மில் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே, யாருமே கிடையாது. பியாண்ட் காட் தேர் இஸ் நத்திங். காட் தி ஃபாதர், அவருக்கு தாண்டி ஒன்றுமே கிடையாது. அதனால் when he promised on his own name. See, இப்போ ஒரு கண்ட்ரியில் நம்ம படிச்சு முந்தி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், ப்ராட்காஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் நான்.
ஒரு how country operates. இப்போ சீசரோட முடிவு வந்து இப்போ Pilate takes a decision on behalf of Caesar. This is the way God works out. ஸோ நம்மளை இங்கே கவர்னர்ஸாக உள்ள வச்சிருக்காரு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, தன்னை சிலுவையில் இருக்கும்போது சீசர் பிலாத்து கேட்குறாரு, நான் விடுதலை பண்ணுவேன், உன்னால் முடியாது. ஏன்னா அந்த அதிகாரத்தை நான் தான் கொடுக்க. So any authority is from God. So God decided He has to pay for our sins. So He came down. He has to be on the cross and He has to die and release us from the curses and thing. But the curses are there. Let me tell you honestly, Paavam Seida and the curses will take over. But if you are been washed by the blood of the Lamb, it will not have an impact on us because He has paid it all. இதில் நிறைய நம்ம இந்த கிறிஸ்தவத்தில் நிறைய உடன்படிகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்க கேட்டால், we can live as we like. No, sorry, we can live as per God's guidance. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிட்ட பாருங்க, அவர் சொல்றாரு, வேறு ஆள் இல்லாதனால அவரே தாப்பல, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு டபுள் இம்பாக்ட் கொடுக்குறாரு. He did that exactly the same thing to Abraham. ஏப்ரஹாம்னால நமக்கும் அந்த பெனிஃபிட் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து மூலமா when Jesus died, we accepted completely and the blessings will be passed on to us. Yes, Jesus Christ died for me on the cross and I accept Him as my personal Savior and follow Him. And automatically this is applied and we change from the curses to the blessings. Our mode மாற்றப்படுது. இந்த மோடு அந்த இதில் we change them. இப்போ கார்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் போகிறது, ஒரு லெவல் ஸ்பீட், ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர், சிக்ஸ்த் கியர் வரிசையாக போகிறாங்க. எதுக்கு? டு புஷ் த கார் கோ ஃபாஸ்டர் ஆர் எனிதிங். இதுதான் God changes the mood from sin to blessings, His blessings. And we have to follow the instruction manual. Every car is being manufactured by the manufacturer. அவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான்னா அவன் மாதிரி தான் ஆப்ரேட் ஆகும். அந்த காரில் வந்து நம்ம பெட்ரோல் தான் ஊற்றுன்னு சொல்லியிருப்பான் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம போய் அதில் டீசலில் தண்ணி ஊற்றினோம்னா என்ன ஆகும்? சீஸ் ஆகிடும். ஒரு முறை இந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு, ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுச்சு. நான் காட்டில் போயிட்டுருக்குறோம், ஒரு பெட்ரோல் ஆக வச்சு பெட்ரோல் பங்கில் போகணும். அவன் டீசலை போட்டான் காரில், நின்று போச்சுக்க. நான் குட் திங் my cousin didn't start and go far, permanently seize ஆகுது. கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு திருப்பியும் பெட்ரோல் ஃபில் பண்ணி. ஸோ இது வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. கார் ரெஃப்யூஸ் டு ஆக்ட். நம்மளும் தான் இப்படி தான் நம்ம வேலை செய்யணும்னு கரெக்டாக டிசைன் பண்ணிட்டாங்க. நீ நம்மளை எது மாதிரியும் மாற்ற முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது. அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். Abraham was successful. He will also be successful. திருப்பி பாருங்க, நீங்கள் அசதியாமல் இருக்கணும். Let us not be careless. அசதியாக இல்லாமல் ஓட சாரிட் அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. அசதியாக இருக்கணும். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, here God has promised certain things. அதாவது ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொருள். ஒன்று faith, we have to use our faith and get the things from God. And sometimes immediately நம்ம நினைப்போம் ஆன்சர் வராது. சம்டைம்ஸ் டிலேட் ஆகும். ஆபிரகாமும் ப்ராமிஸ் பண்ணார், உனக்கு பிள்ளை கொடுப்பேன். 100 வயசுல கொடுத்தாரு. ஏன்னா அந்த 25 வருஷத்துல ஆபிரகாம் ரொம்ப சேட்டை பண்ணிட்டார். ஆனாலும் கர்த்தர் விடல, அவர் கூட பொறுமையா இருந்தார். மோசஸ்க்கு சொல்லி கொடுத்தாரு, 40 வருஷம் ஆன பிறகு நீ வான்னு. ஆனால் மோசஸ்க்கு எப்படி செய்யறதுன்னு தெரியல. he tried to own his own ability. அதனால 40 வருஷம் ட்ரைனிங் மலை மேலே வச்சு கொடுத்தாரு, ஆடுங்களை மேய்க்க சொல்லி.
He is a wonderful God. He is loving, patiently waiting, extended his life not சொல்வேன் நான் இன்னும் another 40 years பரவாயில்ல, because he did not know. He comes from a heathen background. So again, God extended it and he lived for 120 years. And the 120 years he was hooked up to God. So he not any problem in his physical ailment, the world, no physical ailment. அவன்கிட்ட எதுவுமே காணப்படல, வயசானான்னு காணப்படல. He was young. He was very properly maintained. So இதிலிருந்து ஒரு சத்தியத்தை அறிவோம். தேவனாகிய கர்த்தரோடு இணைந்து அவர் சொல்றபடியெல்லாம் நம்ம கேட்டிருந்தா யூத் வந்துடும். And we will grow more. And we will achieve a lot of things. அப்போ நம்ம தேவனாகிய கர்த்தரோடு இணைந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது எப்படி கற்றுக்கணும். அதான் இப்படி நீடிய பொறுமை உள்ளவராக இருக்குது. கர்த்தர் கண்டிப்பாக வரவேற்பார். பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளும். இன்ஹெரிட். ஆல்ரெடி பிளஸிங் இஸ் ப்ராமிஸ்ட். we have to inherit. நம்மளுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறது. இன்ஹெரிட்னா நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்வது இல்லை, நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயமான எஸ் காட் டிட் ப்ராமிஸ் மீ. இது ஒரு முக்கியமான சத்தியம். இதில் ரொம்ப நம்பிக்கை இருக்கும். நேரம் இல்லை, நிச்சயம் உண்டாகப்பட்டு நீங்கள் யாவரும் முடிவுபடுத்த till the end. The faith என்றது till the end. Till we die and go away from this earth. God is my source and He is my total supply. He will not fail me. Jesus will never fail me. என்ன வித அலைகள் அடித்தாலும் சரி, கொந்தளிப்பு இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை அமைதிப்படுத்துவார் நினைச்சு விசுவாசத்தை அவரோட ஸ்தோத்திரிச்சிங்கன்னா நிச்சயமாகவே அவர் அமைச்சுவார். இதில் ஃபெய்த் வேணும், கொஞ்சம் நீடிய பொறுமை வேணும். அது ரெண்டாவது, ஐ எம் பீன் ரெடீம்டு ஃப்ரம் த கர்ஸ் ஆஃப் லா. தேவ சட்டத்தை மீறுகிறதுனால் நமக்கு வர பனிஷ்மெண்ட்டு பழைய ஏற்பாட்டில் கொடுத்துருக்கு. அதில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது we became stamped and accepted. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நேரமாக கேட்டது தேவன் ஜனமே, இந்த வசனத்தை தியானிங்க, கேளுங்க, திருப்பி போட்டு கேளுங்க, திருப்பி கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்வோம். Let's join and do together. You can see our YouTubes. நிறைய வீடியோஸ் எடுத்துகிறோம், என்ன காரியங்கள் கர்த்தர் செய்யப்படுற. இன்னும் நிறைய பேர் இந்த மிரக்கிள் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பார்க்காம இருப்பீங்க, அதையும் பாருங்கள். அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, in future also we will going to show all the things, how people are getting delivered, how people are getting healed. The recent Nellore visit was a very successful one. We are getting the feedback that it's a very successful one, and a lot of people got healed and delivered and everything. அப்படின்னு சொல்லி pastors எல்லாம் கால் பண்ணிருக்காங்க. கர்த்தர் தாமே நம்மளோட இருந்து நம்ம மினிஸ்ட்ரியும் உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாம் ஒன்று மட்டும் மகிமைப்படுவதாக. இப்பொழுது தேவனுடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் உட்கொள்வதற்காக வருகிறோம் கர்த்தருடைய பந்திக்கு. கொரோனா காலத்தில் யோசிங்க, நாம் தேவனுடைய செய்கைகளை சொல்கிறத கேட்காம இருந்ததுனால தான், தேவன் நம்மளோடு இல்லாததுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இது நான் சொன்னாலும் என்ன நெகட்டிவாக திட்டுவீங்க, பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். ஏன் ஒரு மனுஷனுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா, தேவன் அங்கே இல்லை. ஏன் மோட்சத்தில் ப்ராப்ளமே வரல, எல்லாம் நல்லா இருக்குதுன்னா தேவன் அங்கே இருக்கிறார். எப்போவுமே தேவன் குடிக்கொண்டு வாசஸ்தலம் இடம். அதே தேவன் நம்முடைய இருதயத்தில் குடிக்கொண்டு வாசம் சரிவாரானால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. லாஜிக்கல் கன்க்ளூஷன். யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ ஏன் ப்ராப்ளம் வருது? தேவன் நம்மளிடத்தில் இல்லை. சிம்பிள் திங். அவர் சொன்ன இந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா? அவர் சொல்கிறார் இதில் வர நன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இது ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ இது புசிக்கிறதுக்கு முன்னால் இது ஒரு ஜீவ அப்பம்னு நினச்சிக்கோ. தேவனுடைய சரீரம் ஒரு ஜீவ அப்பம். அடுத்தது இவர் என்ன போட்டிருக்காரு, அவர் நோக்கி மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஜீவன் லைஃபே இல்லை.
இந்த லைஃப் டிஃப்ரெண்ட் லைஃப். மூச்சு காற்று இல்லை, அது வேறு. நீ அதெல்லாம் விட்டுட்டு தான் இருப்பீங்க, நடப்பட மாதிரி வாங்குவீங்க. லைஃப், God gives life in this. If you take this, அதை உணர்ந்து நான் இந்த சாதாரண ரொட்டியை புசிக்கிறேன்னு நினைக்காதீங்க. தேவனுடைய சரீரமாகும் அவருடைய ரத்தமாகும். இன்றைக்கும் நான் நிறைய கேள்விகள் வருது. இது ஏன் செய்கிறோம், எதுக்கு இத்தனை ஃப்ரீக்குவன்சியில் செய்யணும்? இது ஒரு டிபேட். இது நம்ம ஆளுங்க எப்போவுமே இந்த பரிசெயர் சதிசெயர் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று தங்களுக்கு புரியலன்னு சொன்னால் டிபேட் பண்ணுவாங்க. அதை பற்றி பண்ணட்டும், நல்லதுதான். இப்போ எதுக்கு நம்ம புசிக்கிறோம்? இப்போ ஜீவன் உண்டாகன்னு போட்டிருக்காரு. அடுத்தது அவனுக்கு நித்திய ஜீவன் வரும், எவர்லாஸ்டிங் லைஃப். ஹி இஸ் கோயிங் டு லிவ் ஃபாரெவர். ரெண்டாவது அவன் இந்த சரீர பிரகாரமாக செத்து இருந்தாலும் அவன் உயிரோடு இருப்பார். அவனை கடைசி நாளில் எழுப்பேன்னு சொல்கிறாரு. அடுத்தது இதுதான் ட்ரூ. என் சரீரம் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. நம்ம தண்ணி குடிக்கிறோம், டீ காஃபி குடிக்கிறோம். இப்போல்லாம் வந்துடுச்சு நிறையா க்ரீன் டீ, அந்த டீ இந்த டீன்னு எல்லாத்தையும் குடிக்கிறோம். லைஃப் இல்லை, ஆனால் இதை குடித்தா லைஃப் வருது. இதுதான் உண்மையான சாப்பாடுன்றார். அடுத்தது என் பிதா என்னிடத்தில் நினைத்திருக்கிறது போல நீங்களும் என்னிடத்தில் நினைத்திருப்பீங்க. நான் அப்படி முதல்ல என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நினைத்திருப்பேன். அதாவது அவர் நம்மிலும் நாம் அவரிலும் நினைத்திருப்போம். அதாவது இன்டர்லிங்க்ட் வாழ்க்கை, தேவனோடு தேவநாயகத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. இதை யாரும் பிரிக்க முடியாத வாழ்க்கை. இது டேமேஜ் ஆகும்படி பாருங்கள், இது லைக் கான்ட்ராக்ட். இது டேமேஜ் ஆகும்படி நம்ம தான் பார்த்துக்கணும். எனி கான்ட்ராக்ட். இப்போ மேரேஜில் 2 பேர் சேர்ந்து கல்யாணம் பண்ணி குடித்தனம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? தேவன்கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க, மரணமே எங்களை பிரிக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்போம்னு சொல்கிறாங்க. நடுவில் கசப்பு வந்துடுது. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கிள் வந்துச்சு, பில் கேட்ஸ் தன்னோட ஒய்ஃபை இது பண்ணிட்டார். ஏன்னா இந்த மாதிரி டாப் ஃபிகருங்களை சொன்னதை நமக்கு உரைக்கும். இது மாதிரி நம்ம எத்தனை பேர் வாழ்க்கையில் செய்கிறோம், அது பண்ணுறோம். பில்கேட் தன் ஒய்ஃபை அங்கே பண்ணும்போது ஃபஸ்ட்டு மீறிட்டாருங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளே இது ட்ராமாவா இது எனக்கு தெரியாது, அது கான்ஸ்பிரசி தியரி உள்ளவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். ஆனால் இட்ஸ் ஹேப்பன்ட். தட் மேன் ஹஸ் வெண்ட் அகேன்ஸ்ட் காட் ஆஃப்டர் 27 years of marriage it seems. I don't know, கருத்து வேறுபாடுகள் தான் செட் பண்ணிக்கலாம். I don't know, whatever it is. அதுவும் he broke his covenant. அது ஒரு ஷேக் வந்துடுது அந்த இடத்துல. இங்கே நம்ம ஆண்டவரோட இணைந்த ஜீவியத்தை பண்ணுறோம். அப்புறம் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். நல்லா கவனிப்பான். அவரால் தான் நம்ம பிழைக்க முடியும், அவர் இல்லாமல் பிழைக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இட் ஒர்க்ஸ். திஸ் அப்பமும் திராட்சரசம், இந்த அப்பமும் திராட்சரசமும் இட் ஒர்க்ஸ் ஃபார் அஸ். அவரால் தான் பிழைக்க முடியும். இதை இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகவும் ரத்தமாகவும் மாற்றி ஜெபித்து நாம் உட்கொள்ளும் போது அவர் தான் நமக்குள்ள கிரியை செய்கிறார், வேலை செய்கிறார். கர்த்தர் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. இப்போது தேவ வசனத்தை தியானித்தோம், கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொண்டோம். நாம் கடந்து செல்வோம், ஜெபித்து கடந்து செல்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, வானத்துக்கு பூமி காண்டவரே, இந்த காலத்தை அறிவீர். உமது அனுமதி இல்லாமல் எந்த காரியமும் நடப்பதில்லை. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் எப்பொழுதுமே நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீர் என்பதை இந்த உலக மக்கள் அறியும்படியாக செய்யும். எங்கள் வாழ்வில் ஒரு வித்தியாசமான காரியங்கள் காணப்படட்டும். நாங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து போன்று சொல்லத்தக்கதாக விசுவாசம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.